இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நம்மில் பலருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு சாணி தரையில அமர்ந்த அனுபவம் இருக்கலாம் இல்லையா? நம்ம வீடுகளில் இன்றெல்லாம் அதை பார்க்க முடிவதில்லை. நம்ம வீடுகளெல்லாம் மார்பனைட் தரைகளாகவும் அதற்கு முன்னதாக சிமெண்ட் தரைகளாக இருந்தது. மார்பனைட், இப்போ நிறைய பேர் விரும்பி போடக்கூடிய தரை இதுதான் கிரானைட் என்றெல்லாம் வந்துவிட்டோம். எந்த தரையில் நாம் அமர்ந்தாலும் இந்த கடற்கரை மணலில் அமர்ந்திருக்கின்ற சுகம் இல்லையா நம்மை விட்டு போகாது. அதனால்தான் எழும்புறதுக்கு நமக்கு எப்படி இந்த மணலை விட்டு நான் எழும்புவேன் ஆண்டவரே இல்லையா? மிக அருமையான ஒரு சுகம். நம்முடைய கால்களில் இந்த மண் படுகிற போது நம்மை அறியாமலே நமக்குள் இந்த மண்ணுக்கும் நம் மனதுக்கும் உள்ள நெருக்கத்தை உணர்ந்து கொள்ள முடியுது. நான் சொல்றது நியாயம்தானா? ஒத்துக்குவீங்களா? ஒரு சிலர் முறைச்சை பார்க்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் கரடு முரடான ஒரு மனிதரை பார்த்திருக்கிறீர்களா? நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. என் வாழ்க்கையில நான் சந்திச்சதுல ரொம்ப கரடு முரடான ஆள் இவர் தான் என்று யாரை உங்களுடைய மனதில் இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள்? ரொம்ப காட்டமான ஒரு மனிதர், கரடு முரடான மனிதர், இல்லை இல்லை மனிதனே இல்லை மிருகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பலரை நீங்கள் சந்தித்திருக்கலாம். நம்மையும் கூட அந்த பட்டியலில் சிலர் வைத்திருக்கலாம். நான் சந்தித்த மோசமான ஆள் இதாயா என்று நினைச்சிருக்கலாம். தயவு செய்து உங்க வீட்டுக்காரரை நினைச்சிடாதீங்க. கணவன்மார்கள் என் வாழ்க்கையை கரடு முரடாக்கின மனைவியே என்று இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டாம். ஆனால் எந்த அளவுக்கு காட்டமான ஒரு மனிதனாக இருந்தாலும், கரடு முரடான ஒரு மனிதராக இருந்தாலும், எல்லா மனிதருக்குள்ளும் என்ன உண்டு? அன்பு உண்டு. அன்பில்லாத மனிதனை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. நாம் விரும்பியோ விரும்பாமலோ அன்பு நம்முடைய எல்லோருடைய உள்ளங்களிலும் ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு மோசமான ஒரு மனிதரை நாம் சந்தித்திருந்தாலும் அவருக்கும் குறைந்தபட்சம் அவருடைய குடும்பத்தின் மீது அல்லது ஏதோ ஒரு நண்பனின் மீது அன்பு இருக்கத்தான் செய்யும். இந்நாளில் உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. கொஞ்சம் இருக்கலாம், மீதம் இருக்கலாம், எஞ்சி இருக்கலாம், கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இங்கே குழுமி இருக்கிற நூற்றுக்கணக்கான நபர்கள் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். குழந்தைகள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள். நம் எல்லோருடைய உள்ளத்திலும் வாழ்விலும் இருக்கக்கூடிய அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக என்பதை ஒரு மிகப்பெரிய அறைகூவலாக புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரத்தின் 12வது இறை வார்த்தையை நாம் இன்று தேர்வு செய்திருக்கிறோம். நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் அன்பு இருக்கிறது என்று நாம் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் இந்த அன்பில் கபடம் இருக்கிறதா? இந்த அன்பு தூய்மையாக இருக்கிறதா? இந்த அன்பு உண்மையாகவே அன்பாக இருக்கிறதா என்பதுதான் நம் முன்னால் வைக்கப்படுகிற கேள்வியாக இருக்கிறது. இந்த உலகை படைத்த ஆண்டவர், அன்பினால் இந்த உலகை ஆட்கொண்ட ஆண்டவர், மனிதரின் உள்ளத்தில் அன்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க விரும்பினார். நீங்களும் நினைச்சு பார்ப்பீங்க இல்லையா? உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்களா இல்லையா? பார்க்க தானே செய்வீங்க. அதுபோன்று கடவுளும், நம்மை படைத்த கடவுளும் நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் அன்பு எப்படி குடிகொண்டிருக்கிறது என்பதை பார்க்க விரும்பினார். ஓசேயா இறைவாக்குனர் நூல் 2ஆம் அதிகாரத்தில் கடவுள் ஒரு முடிவுக்கு வருகிறார். எப்படிப்பட்ட முடிவு அது? இஸ்ரவேல் ஒரு உண்மையற்றவள், கபடு மிகுந்தவள், களங்கம் நிறைந்தவள்
இவளுடைய உள்ளத்தில் நான் இல்லை. இஸ்ரவேல் என்னும் குலத்தில் நான் தாங்கி வந்த சுமந்து வந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் என் மக்களிடத்தில் அன்பில்லை, அவர்களுடைய உள்ளத்தில் எனக்கு இடமில்லை என்பதை கண்டு வேதனைப்பட்டு நிற்கிறார் கடவுள். அவள் பல தெய்வங்களுக்கு பின்னால் ஓடியிருக்கிறாள். இந்த வாழ்வு தந்த பல மயக்கங்களில் மயங்கி கிடக்கிறாள். என்னை விட்டு வெகு தூரம் ஊதாரி மைந்தனை போன்று சென்றிருக்கிறாள் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார். இருந்தாலும் இஸ்ரவேலை நான் விடப்போவதில்லை, கைவிடப் போவதில்லை. களங்கப்பட்டு நிற்கிற, கரைபட்டு நிற்கிற, குறைபட்டு நிற்கிற என் மக்களை நான் மீண்டும் அழைப்பேன். அவர்களோடு நான் நெஞ்சுருக உரையாடுவேன், அன்பு செலுத்துவேன் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆக குறைப்பட்டு நிற்கிற, களங்கப்பட்டு நிற்கிற எல்லோரையும் கடவுள், நம் எல்லோரையும் கடவுள் என்று அழைக்கிறார். வாருங்கள் என் மகளே, என் மகனை, உன்னோடு நெஞ்சுருக, உளம் உருக, இதயம் கனிந்து, பரிவு கொண்டு, பாசம் நிறைந்து உன்னோடு உரையாடவும், உனக்கு அன்பு செலுத்தவும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார். இந்த அன்பிலிருந்து தொடங்குகின்ற வாழ்வு பல நேரங்களில் நம்மை பொறுத்த மட்டில் அன்பு என்பது என்ன? உணர்ச்சி வசப்படுவதுதான் அன்பு. உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறோம். இரவு முழுவதும் தூங்காமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களை நாம் அறிவோம். கணவன் சொன்ன ஒரு சொல்லுக்காக, பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களுக்காக அதையெல்லாம் நினைத்து கொண்டு குமரி அழுதக்கூடிய மனிதர்கள் நம் மத்தியிலும் இருக்கலாம். போதை பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிற, பள்ளி செல்லுகின்ற தன்னுடைய மகன், கல்லூரி செல்லுகின்ற தன் மகன், வேலைக்கு செல்ல வேண்டிய தன் கணவன் போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறானே என்று நெஞ்சமெல்லாம் அடைபட்டு உள்ளமெல்லாம் உடைந்து குமுறி அழக்கூடிய மனிதர்கள் நம் மத்தியில் இருக்கலாம் அல்லவா? நம்மை பொறுத்த மட்டில் தொட்டா சுருங்கிகள் போன்று நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பு என்பது உணர்ச்சி வசப்பட்டு நாம் நிற்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறோம். ஆனால் கள்ளமற்ற அன்பு என்பது, கபடற்ற அன்பு என்பது வெறுமனே உணர்ச்சி வசப்படுகின்ற அன்பு அல்ல. மாறாக அது ஒரு செயல்பாடு. அது துணிச்சலோடு எந்த சூழலிலும் எழுந்து நின்று களத்தில் நின்று களமாடுகின்ற ஒரு ஆற்றல். கண்ணீர் வடித்துக் கொண்டு குப்புறப்படுத்து கிடப்பது அல்ல கடவுள் நமக்கு தந்த கண்ணியமான அன்பு. மாறாக வேதனையிலும் சோதனையிலும் கண்ணீரிலும் நடுக்கத்திலும் எல்லா சூழலிலும் தைரியமாக நின்று களமாடுகின்ற அன்பு செயல்பாடு. அது சிலுவையிலே தன் உயிரை, தனது இன்னுயிரை கொடுப்பதற்காக கைகளை விரித்து நிற்கிற சூழலிலும் உணர்ச்சி வசப்படாமல், நீ இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று இன்னொரு மனிதனுக்கு பரிவிரக்கத்தை உறுதிப்படுத்துகின்ற நம் இயேசுவின் அன்பை நாம் செயல்பாட்டில் பார்க்கிறோம். மக்களெல்லாம் பசையுற்று நிற்கிற போது அவர்களை தன்னந்தனியாய் விட்டுவிடாமல் அவர்களுக்கு பசியாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற இயேசுவை நாம் பார்க்கிறோம். விழுந்து கிடக்கின்ற மனிதனை சாலையில் வருவோர் போவோர் பார்த்துவிட்டு செல்லுகிற காலமல் இருக்கிறது இது. விழுந்து கிடக்கின்ற மனிதனை தங்கள் கைகளில் இருக்கிற அலைபேசியை கொண்டு புகைப்படங்களை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை கண்டு இந்த காலம் கண்ணீர் வடித்து நிற்கிறது. இன்னொரு மனிதன் ரத்தம் சொட்ட கீழே விழுந்து கிடக்கிற போது கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் வேடிக்கை பார்த்து நிற்கக்கூடிய மனிதர்களில் நீங்களும் நானும் ஒருவரா? நம்முடைய உள்ளத்தை தட்டி எழுப்பி பார்க்கக்கூடிய சூழலில் நாம் இருக்கிறோம். ஐயையோ என்று பரிதாபப்பட்டு பரிகாசம் செய்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற மனிதர்களில் நீங்களா? ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாவ, என் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான், பக்கத்து வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே என்று வேண்டிவிட்டு நகர்ந்து செல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. மாறாக
மாறாக ஆண்டவர் இயேசுவை போன்று துண்டை இடுப்பில் கட்டி களமிறங்கி அன்பு செயல்பாடுகளால் இந்த உலகத்தை நிரப்புவதில்தான் அன்பு கள்ளமற்று நிற்கிறது, கண்ணியமுற்று நிற்கிறது, களங்கமில்லாமல் நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு, கண்ணியமான அன்பு என்ன செய்கிறது? சுய கட்டுப்பாடு கொண்டது. பார்க்கிறவர்கள் மீதெல்லாம் காதல் வருகிறது என்றால் அது அன்பு அல்ல. பார்க்கின்ற ஆணின் பெண்ணின் மீதெல்லாம் ஆசை வருகிறது என்றால் அது அன்பே அல்ல. சுய கட்டுப்பாடு மிகுந்தது கண்ணியமான அன்பு. குமரி மாவட்டத்தில் பல ஆண்கள் வெளியூரிலும் வெளிநாட்டுகளிலும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது, திருமணத்தை தாண்டிய உறவு என்பது இந்த மாவட்டத்தில் மலிந்து கிடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே போனது? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என்று 100 பவுன் போட்டு நீங்கள் அறிக்கையிட்ட அறிக்கைகள் எல்லாம் எங்கே போனது என்று கேட்க வேண்டி இருக்கிறது. நாம் கேட்க வேண்டி இருக்கிறது. எங்கே போனது? நம் அன்புக்கும் சுய கட்டுப்பாட்டுக்கும் உள்ள தூரம். தொடக்க நூல் 39ஆம் அதிகாரத்தில் கள்ளமற்ற அன்பு என்ன என்பதை யோசேப்பு நமக்கு சொல்லித் தருகிறார். தன்னுடைய உரிமையாளரின் மனைவி தன்னை ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளுகிற போது அங்கே அன்பு மிகுந்தவனாய், ஆண்டவரின் அருள் மிகுந்தவனாய் யோசேப்பு அறிக்கையிடுகிறார், நீ இன்னொருவரின் மனைவி அல்லவா? நீ இன்னொருவரின் மனைவி அல்லவா? சாலையில் நடந்து செல்லுகிற போது, தெருக்களில் நீங்கள் கடந்து செல்லுகிற போது அடுத்தவரின் மனைவியை எப்படி பார்க்கிறீர்கள்? அடுத்த குடும்பத்தின் பிள்ளையை நீ எப்படி பார்க்கிறாய்? உன்னை நம்பி உன்னை ஒரு நண்பனாக வீட்டுக்குள் அழைத்து செல்லுகிற போது உன் நண்பரின் சகோதரியை நீ எப்படி பார்க்கிறாய்? அன்புக்கும் சுய கட்டுப்பாட்டுக்கும் இருக்கிற இடைவெளியை எந்த மனிதன் குறைக்கிறானோ அந்த மனிதன் கண்ணியமுள்ள அன்பை தன் உள்ளத்தில் அவன் சுமந்து செல்லுகிறான். இப்படிப்பட்ட உறவுகளை நாம் தேட வேண்டி இருக்கிறது. விவாகரத்துக்கள் மலிந்து கிடக்கிறது. நாகர்கோவில் வழக்காடு மன்றங்களில் கிறிஸ்தவர்களின் மனமுறிவுக்கான வழக்குகள் மலிந்து கிடக்கிறது. கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களின் திருமண வாழ்க்கை படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. எங்கே நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம்? கட்டுப்பாடுகளில் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையால் கணவனும் மனைவியும் மனமுடைந்து நின்று நீங்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளில் உங்கள் பிள்ளைகள் தெருக்களில் வந்து நிற்கிறார்கள் அல்லவா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாயிருந்தால் நீங்கள் அலைபேசியை எடுத்து இன்னொருவருக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு முன்பு ஒரு சில நிமிடங்கள் யோசித்தீர்கள் என்றால் ஒரு குடும்பம் கரை சேரும். குடும்ப தலைவரின் ஒழுக்கத்திலும் குடும்ப தலைவியின் கண்ணியமான உறவுகளிலும் இந்த சமூகத்தின் கதவுகள் திறந்திருக்கும். இந்த சமூகம் வாழ்வை தருவதாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியமான அன்பு, கரைபடாத அன்பு. மிகப்பெரிய முன் உதாரணம் நம் பாதுகாவலி புனித பார்பர் அம்மாள். அன்பை கொண்டு நாம் எங்கே வைத்திருக்கிறோம்? குடும்பத்தில் அடைத்து வைத்திருக்கிறோம். குடும்பம் குடும்பம் நான், என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், என் அண்ணன், தம்பி, இதுதான் அன்பு செலுத்தப்பட வேண்டிய ஒரு உலகம் என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். இல்லை, குடும்பத்தை தாண்டி வருவதுதான் கண்ணியமான அன்பு. குடும்பத்தை தாண்டி தன் பார்வையை செலுத்துகின்ற மனிதனுடைய உள்ளத்தில் தான் கரைபடியாத அன்பு இருக்கிறது. புனித பார்பர் அம்மாவை சாவுக்கு பலி கொடுத்தவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவரை சாவுக்கு கையளித்தவர் யார்? யாரு? வெளியில இருந்தா வந்தாங்க. வெளியில இருந்தா வந்தாங்க. யாரு? சத்தமா சொல்லுங்களேன் கொஞ்சம். என்னம்மா?
சொல்லும்போது எவ்வளோ கவலை பார்த்தீங்களா உங்க மனசுல? இந்த மனுஷன் எவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டாரு. கையளிக்கப்பட்டது தன் தந்தையால். உண்மைக்கு புறம்பாக ஒரு குடும்பம் இருக்கிற போது அந்த குடும்பத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய கலையை, ஆற்றலை கொண்டிருந்தார் நம் புனிதவதி, நம் புனிதை பார்வரம்மாள். குடும்பம் என்கிற கதவுக்குள் அடைபட்டு நிற்காத அக்கினி சிறகாக இந்த பார்வரம்மாள் விளங்கினாள். உங்கள் குடும்பம் ஜாதிக்குள் அடைபட்டிருக்கிறதா அல்லது குடும்ப பெருமைக்குள் அடைபட்டிருக்கிறதா? நாங்க எல்லாம் இந்த குடும்பம், பரம்பரையா நாங்க எல்லாம் ஒரு குழு. எல்லாம் உடைக்கப்பட வேண்டும், எல்லா கதவுகளும் திறக்கப்பட வேண்டும். கண்ணியமான அன்பை, கரை காணாத அன்பை கொண்டிருக்கக்கூடிய பார்வரம்மாவின் பிள்ளைகளுக்கு அந்த அன்புக்கு எல்லையே இல்லை. இந்த பகுதியில் வாழுகிற எல்லா மக்களோடும் அன்புறவு பாராட்டுகின்ற ஒரு சமூகம்தான் இந்த அன்பு கலையை கொண்டிருக்க முடியும். இந்த பாருலகை படைத்த ஆண்டவர் விரும்புகின்றார். தன்னுடைய உள்ளத்தை குத்தி கிழித்த போது தண்ணீரும் இரத்தமும் வடிந்தோடியதே, அந்த சதையும் இரத்தமும் கொண்ட அந்த இயேசுவினுடைய அன்பு அதைத்தான் விரும்புகிறது. எவரென்றும் பாராமல் எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு அன்பை, கண்ணியமான அன்பாக, கரைபடியாத அன்பாக, குறைகள் இல்லாத அன்பாக முழக்கமிட்டு சொல்லுவோம். ஆமென்.